Children, warm welcome to our Sheba group of school online class. Today we are going to write social class work. What lesson we are going to write means protection from accident. So we already learned protection from accident, isn't it? நம்ம அந்த lesson already படிச்சிருக்கோம். So எங்கெங்கிருந்துலாம் நம்ம வந்து protect பண்ணிக்கணும் நம்மள அப்படின்னா don't play in the roadside, then don't play in the kitchen, don't play with sharp equipments, don't play with the electric devices, don't play with the matchsticks, don't play with the fire. ஸோ இதெல்லாமே நம்ம படித்தோம் isn't it? எஸ் சார். இப்போ யாருக்காவது அடிபட்டுருச்சுன்னா நம்ம என்ன பண்ணுவோம்? முதலுதவி. we have to do first aid, isn't it? ஸோ ஃபஸ்ட் எய்ட் பாக்ஸில் என்னென்ன பொருளாக இருக்கும்? காட்டன், டேப்லெட்ஸ், அதுக்கப்புறம் என்ன இருக்கும்? தைலம், இந்த மாதிரியான விஷயம்லாம் அதில் இருக்கும் isn't it? ஸோ பை யூஸிங் தட் அண்ட் ஆல் we do the first aid, isn't it? ஆமாம், நம்ம டாக்டர்கிட்ட போகிறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணுவோம்? முதல் உதவியாக இதை நம்ம ஃபஸ்ட் எய்ட் பாக்ஸ் யூஸ் பண்ணி ஃபஸ்ட் எய்ட் பண்ணுவோம் isn't it? எஸ். So protection from accident, we are going to write the class work. Okay children? Yes. All of you take your social class work children. Have you all having class work in your hand children? I hope you are all having class work in your hand. So take the page. You have to fold the page like this and you have to write second term. So நீ உன்னோட பேஜை என்ன பண்ணணும்னா fold பண்ணிடணும். fold பண்ணிவிட்டு you have to write second term எழுதிட்டு then you have to start writing the class work in the fresh page. Okay children? Yes. While writing the class work, you have to write your heading and you have to write the Roman letter and you have to put the serial number. While writing your class work, you have to give the finger gap and write. And if you finish the one question means you have to leave one line and start the second question. Okay children? So எழுதும் போது எப்போவுமே என்ன பண்ணணும்னா டார்க்காக எழுதணும், நீட்டாக எழுதணும். யூஸ் த ஷார்ப் பென்சில் அண்ட் லாங் பென்சில், டோன்ட் யூஸ் ஷார்ட் பென்சில். நீ எழுதும் போது நல்ல ஷார்ப்பான பென்சிலாக லாங்கான பென்சிலாக யூஸ் பண்ணு, ஷார்ட் பென்சில் யூஸ் பண்ணக்கூடாது. அண்டு டோன்ட் யூஸ் அ ரேசர் ஆஃபன். ஓகேவா சில்ட்ரன்? இரேசராக ஆஃபனாக அடிக்கடி யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ ரைட் நீட்லி சில்ட்ரன். ஸ்டார்ட் த கிளாஸ் ஒர்க். ப்ரொடெக்ஷன் ஃப்ரம் ஆக்சிடென்ட். ரைட் த ஹெட்டிங் இன் த சென்டர். ப்ரொடெக்ஷன் ஃப்ரம் ஆக்சிடென்ட். ஸோ ப்ரொடெக்ஷன் ஃப்ரம் ஆக்சிடென்ட்னா என்னன்னு நமக்கே தெரியும். நம்மளை எப்படி நம்ம ஆக்சிடென்ட்லேருந்து பாதுகாத்துக்கிறோம் அப்படிங்கிறது தான் என்னது? ப்ரொடெக்ஷன் ஃப்ரம் ஆக்சிடென்ட். ஸோ ஃபஸ்ட் ரோமன் லெட்டர் டிக்டேஷன் வேர்ட்ஸ். First Roman letter dictation words. First word knife. K-N-I-F-E, knife. Once again I am repeating the spelling. K-N-I-F-E, knife. Knife means கத்தி அப்படின்னு அர்த்தம். So don't play in the kitchen அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம் இல்லையா? Why? Because by using the knife only mom cutting the vegetables, isn't it? So don't play in the kitchen room as well as don't play with the knife. ஸோ நைஃப் வந்து ரொம்ப ஆபத்தானது, கத்தி ஷார்ப்பான எக்யூப்மெண்ட் இல்லையா? ஸோ நீ அதில் விளையாடும் போது உனக்கு ஹூண்ட் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது, உனக்கு அடிபடுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ டோன்ட் ப்ளே வித் த நைஃப் அண்ட் டோன்ட் ப்ளே இன் த கிச்சன் ரூம். ஸோ அதிகமாக வந்து நைஃப் எங்கே யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா கிச்சனில் ஃபார் கட்டிங் த வெஜிடபிள்ஸ், isn't it? ஸோ நம்ம வெஜிடபிள்ஸ் கட் பண்ணுறதுக்காக தான் முக்கால்வாசி வந்து நைஃப் யூஸ் பண்ணுவோம். ஸோ டோன்ட் ப்ளே இன் த கிச்சன் ரூம் as well as don't play with the knife. Once again I am repeating the spelling knife. K-N-I-F-E, knife. Second one fight. F-I-G-H-T, fight. F-I-G-H-T, fight. Fightனா சண்டை போடுறது. So don't fight with others, don't fight with your friends and don't fight in the stairs. நீ படிக்கட்டுலலாம் நின்று சண்டை போடக்கூடாது, உன் ஃப்ரெண்ட்ஸ் கூட யார் கூட என்ன பண்ணக்கூடாது? சண்டை போடக்கூடாது. You have to be very patient. நீ என்ன பண்ணணும்? ரொம்ப அமைதியாக இருக்கணும், ரொம்ப பொறுமையாக இருக்கணும், isn't it? Yes. நம்ம இதெல்லாம் ஆல்ரெடி ஸ்கூல்லேயே படிச்சிருக்கோம். ஆமாம் தானம்மா? ஸோ எப்படி இருக்கணும்? நம்ம என்ன ஒரு சண்டை வந்தாலும் என்ன ஒரு இது வந்தாலும் you have to be very calm. நீ எப்படி இருக்கணும்? ரொம்ப காமாக இருக்கணும். யாரோடையும் என்ன பண்ணக்கூடாது? Don't put any fight to the friends. Okay children? All are our friends. Then third one crossing. C-R-O-S-S-I-N-G, crossing. C-R-O-S-S-I-N-G, crossing. Crossing, we should cross the road at the zebra crossing. We already studied, isn't it? நம்ம ஆல்ரெடி படிச்சிருக்கோம். We should cross the road in the zebra crossing. நீ எதில் போய் கிராஸ் பண்ணணும்? ஜீப்ரா கிராசிங்கில் தான் பண்ணணும். ஸோ அந்த பிளாக் அண்ட் ஒயிட் ஸ்ட்ரைப்ஸ் போட்டிருப்பாங்க இல்லையா? ஸோ தட் இஸ் அ ஜீப்ரா கிராசிங் ரோட். ஸோ நீ அங்கே நின்று கிராஸ் பண்ணும்போது யூ ஹேவ் டு வாட்ச் அ லெஃப்ட் சைட் அண்ட் ரைட் சைட், ரெண்டு பக்கமும் போத் த சைடு யூ ஹேவ் டு வாட்ச் அண்ட் யூ ஹேவ் டு கிராஸ் த ரோட். ஸோ கிராசிங் மீன்ஸ் கிராஸ் பண்ணுறது. இந்த சைட்லேருந்து லெஃப்ட் சைட்லேருந்து ரைட் சைட் போகிறதா இருந்தாலும் சரி, ரைட் சைட்லேருந்து லெஃப்ட் சைட் போகிறதா இருந்தாலும் சரி, தட் இஸ் கால்ட் அஸ் அ கிராசிங். ஸோ ஸ்பெல் த வேர்ட் கிராசிங். C-R-O-S-S-I-N-G, crossing. Fourth one first aid. F-I-R-S-T, first aid. A-I-D, aid. First aid. ஃபஸ்ட் எய்ட் மீன்ஸ் முதல் உதவி அப்படின்னு அர்த்தம். யாருக்காவது அடிபட்டுருச்சு அப்படின்னா வந்து ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகிறதுக்கு முன்னாடி we have to do the first aid. ஏதாவது ஒரு ஃபஸ்ட் எய்ட் பண்ணி நம்ம அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணலாம். ஸோ அதுக்கு வந்து ஃபஸ்ட் எய்ட் பாக்ஸ் இருக்கும், அதில் ஆல்ரெடி காட்டன் இருக்கும்,
தைலம் டேப்லெட்ஸு இந்த மாதிரி வந்து மருந்து எல்லாமே அதில் இருக்கும் இல்லையா. ஸோ அதை யூஸ் பண்ணி அவங்களுக்கு ஃபஸ்ட் எய்ட் பண்ணிவிட்டு கூட ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகலாம். ஸோ ஃபஸ்ட் எய்ட் மீன்ஸ் முதல் உதவி. FIRST ஃபஸ்ட், AID எய்ட், ஃபஸ்ட் எய்டு. ஃபிஃப்த் ஒன் வெஹிக்கல், VEHICLE வெஹிக்கல், VEHICLE வெஹிக்கல். வெஹிக்கல்ஸ் மீன் வாகனங்கள் அப்படின்னு அர்த்தம். வண்டி அதெல்லாம் சொல்கிறோம் இல்லையா, வண்டியெல்லாம் நம்ம என்னென்னு சொல்லுவோம், வாகனங்கள்னு சொல்லுவோம். ஸோ ஒன்ஸ் அகேன் I'm repeating the D words children. First Roman letter dictation words. First word knife, KNIFE knife, knife means katti. Second one fight, FIGHT fight, fight means சண்டை. Third one crossing, CROSSING crossing. ஸோ நீ ரோட்லேருந்து லெஃப்ட் ரைட்லேருந்து லெஃப்ட்டுக்கு போகிறது, லெஃப்ட்லேருந்து ரைட்டுக்கு போகிறது, you are crossing the road, so that is crossing. Fourth one first aid, முதல் உதவி, FIRST first aid, AID aid, first aid. Fifth one vehicle, VEHICLE vehicle. இந்த வண்டி வாகனங்களை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம், வெஹிக்கல்னு சொல்லுவோம். Second Roman letter, fill in the blanks. Second Roman letter is filling the blanks. So first one, do not spill soap in the bathroom. So while writing means you have to, while finishing the first one means you have to keep full stop. Don't forget to keep the full stop. Okay children, yes. Do not spill soap in the bathroom. ஸோ என்ன பண்ணக்கூடாது, சோப்பை வந்து ஸ்பில் பண்ணக்கூடாது. ஏன்னா எதனால் பாத்ரூமில் போய் சோப்பை வந்து ஸ்பில் பண்ணக்கூடாது, ஸோ அது என்ன பண்ணிடும், வழுக்கிடும். வழுக்கினா நம்ம கீழே விழுந்துருவோம் இல்லையா. ஸோ டோன்ட் ஸ்பில் த சோப் இன் த பாத்ரூம். ஸோ DO NOT not, spill SPILL spill, soap SOAP soap, in the the, bathroom BATHROOM bathroom. Then you have to keep full stop. Okay children. Second one, do not drive in a rush. Do not drive in a rush. So you have to keep full stop. So rush ஆன பிளேஸில் நம்ம என்ன பண்ணக்கூடாது, drive பண்ணக்கூடாது. Okay children, yes. Second Roman letter, filling the blanks. Second Roman letter, filling the blanks. First one, do not spill soap in the bathroom. While finishing the first one means you have to keep full stop. Okay children, don't forget to keep full stop. Do not spill soap in the bathroom. ஸோ பாத்ரூமில் குளிக்கும் போது சோப்பை என்ன பண்ணக்கூடாது, கீழே தண்ணியில் வந்து ஸ்பில் பண்ணக்கூடாது. பிகாஸ் அது என்ன பண்ணிவிடும், நமக்கு வழுக்கிடும் இல்லையா. ஸோ டோன்ட் spill soap in the bathroom. DO NOT not, spill SPILL spill, SOAP soap, in the the, bathroom BATHROOM bathroom. Then you have to keep full stop. Do not spill soap in the bathroom. Second one, do not drive in a rash. Do not drive in a rash. ஸோ ட்ரைவ் பண்ணும்போது வேகமாக என்ன பண்ணக்கூடாது, போகக்கூடாது. எந்த வண்டியில் நம்ம போனாலும் ரொம்ப வேகமாக போகக்கூடாது. தட் இஸ் த லிமிட். ஸோ லிமிட்டான ஸ்பீடில் தான் யூ ஹேவ் டு ட்ரைவ். ஓகே சில்ட்ரன், எஸ். DO NOT not, drive DRIVE drive, in a rash RASH rash. Then you have to keep full stop. Do not drive in a rash. Third one, do not fight on the streets. Do not fight on the streets. ஸோ படிக்கட்டுலலாம் நீங்கள் என்ன பண்ணக்கூடாது, சண்டை போடக்கூடாது. ஓகேவா சில்ட்ரன், எஸ். DO NOT not, FIGHT fight, on the the, stairs STAIRS stairs. So you have to keep full stop. Once again I am recalling the D words children. Knife, dictation words. First one knife, second one fight, third one crossing, fourth one first aid, fifth one vehicle. Then you have to write the second Roman letter, fill in the blanks. Do not spill soap in the bathroom. Then you have to keep full stop. Second one, do not drive in a rash. You have to keep full stop. Third one, do not fight on the stairs. You have to keep full stop. Then we move to the third Roman letter. Okay children. Roman letter, question and answer. Third Roman letter, question and answer. First one, where should we cross the road? Where should we cross the road? Where should we cross the road? Yes, we have to cross the road at the zebra crossing, isn't it? Yes. So the answer is we should cross the road at zebra crossing. You have to keep full stop and you have to give the finger gap and write. We should cross the road at zebra crossing. WEVSHOULD should, cross CROSS cross, the
road, R-O-A-D, road, at, A-T, at, zebra, Z-E-B-R-A, zebra, crossing, C-R-O-S-S-I-N-G, crossing. While you finishing the answer, you have to keep full stop. Don't forget to keep full stop and you have to write with the finger gap. Give the finger gap and write. Okay, children? Second question, write any two safety rules. Write any two safety rules. So, do not play with fire. So, fire oda nama enna pannakodadu? Vilayadakudadu, isn't it? Yes. So, it will be very harmful to us. Do not play with fire. D-O, do. N-O-T, not. P-L-A-Y, play. With. W-I-T-H, with. Fire, F-I-R-E, fire. Then you have to keep full stop. D-O, do. N-O-T, not. P-L-A-Y, play. O-N, on. The, T-H-E, the. Road, R-O-A-D, road. Then you have to keep full stop. Do not play on the road. Once again, I am recalling the question and answers. Where should we cross the road? We should cross the road at zebra crossing, Z-E-B-R-A, zebra, C-R-O-S-S-I-N-G, crossing. Write any two safety rules. Do not play with fire. Do not play on the road. While finishing the classic means you have to give the column parent sign. Then while finishing a classic you have to get the parent sign. Don't forget to get the parent sign. Today we are going to learn computer. What is mean by computer, children? Yes, computer is called as a smart machine. Computer நம்ம என்னன்னு கூப்பிடுவோம்? Smart machine னு கூப்பிடுவோம். Why we called as a computer as a smart machine? ஏன் computer நம்ம smart machine னு கூப்பிடுறோம்? Yes, it never gets tired. It works very fast. It remember many things. It works it do many works at time. ஸோ ஒரே நேரத்தில் நிறைய ஒர்க் அதால் செய்ய முடியும். எப்போவுமே அது டயர்ட் ஆகாது. என்ன ஒர்க்கையுமே எல்லா ஒர்க்கையும் அது ரிமெம்பராக வச்சுருக்கோம், ஞாபகத்தில் வச்சுருக்கோம். ஸோ எப்போவுமே அது ஒர்க் பண்ணுறது ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஒர்க் பண்ணும். ஸோ இதனால தான் நம்ம அதை என்னென்னு கூப்பிடுறோம்? கம்ப்யூட்டர் as called as a smart machine. ஸோ அதனால தான் நம்ம கம்ப்யூட்டரை ஸ்மார்ட் மிஷின்னு கூப்பிடுறோம். Now we are going to see about the parts of the computer. கம்ப்யூட்டரோட பார்ட்ஸை பற்றி தான் இன்றைக்கி நம்ம படிக்க போகிறோம். Let's see the lesson. In our body we are having many parts like eyes, nose, mouth, ears, etc. etc. இந்த மாதிரி நம்மளோட பாடியில் வந்து நிறைய பார்ட்ஸ் இருக்குது இல்லையா? டு டூ த ஒர்க் we are using this part and all, isn't it? நம்ம வேலை செய்கிறதுக்கு, பார்க்குறதுக்கு, பேசுகிறதுக்கு இது எல்லாத்துக்குமே வந்து நமக்கு நம்ம பார்ட்ஸ் தான் வந்து ஹெல்ப் பண்ணுது. லைக் தட் the computer also having some parts to do work. ஸோ கம்ப்யூட்டருக்கும் ஒரு சில பார்ட்ஸ் இருக்குது ஒர்க் பண்ணுறதுக்கு. Now we are going to see what are all the parts in the computer. The main parts of the computer. ரொம்ப முக்கியமான பகுதிகளை நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் மானிட்டர், கீபோர்ட், மவுஸ், CPU. ஸோ மானிட்டர் இஸ் லைக் அ டெலிவிஷன் ஸ்க்ரீன். ஸோ அது எப்படி இருக்கும்னா பார்க்குறதுக்கு டிவி மாதிரி இருக்கும் மானிட்டர் அப்படிங்கிறது. ஸோ what are the things we do in the computer, it will be shown by the monitor. ஸோ நம்ம கம்ப்யூட்டரில் என்ன ஒர்க்கு பண்ணாலும், ட்ரா பண்ணாலோ, டைப் பண்ணாலோ, என்ன பண்ணாலும் அது நமக்கு காட்ட போகிறது யார்? விஷுவலாக நமக்கு காட்ட போகிறது யார்? மானிட்டர் தான். ஸோ நம்ம விஷுவலாக நம்ம என்ன பண்ணுறோன்றதை பார்க்கறதுனால நம்ம மானிட்டரை என்னன்னு கூப்பிடுவோன்னா விஷுவல் டிஸ்பிளே யூனிட். we called monitor as a visual display unit அப்படின்னு கூப்பிடுவோம். ஸோ வாட் ஆர் ஆல் த திங்ஸ் we are doing in the computer, it can be shown by the monitor. ஸோ நீ என்ன ஒர்க்கு பண்ணாலும், நீ ட்ரா பண்ணுற இல்லை டைப் பண்ணுற, உன்னோட நேம் ஃபார் எக்ஸாம்பிள் you are typing your name in the computer, you are typing your name in the keyboard means by using the keyboard means it will be shown by the monitor. ஸோ நீ கீபோர்டை யூஸ் பண்ணி உன்னோட நேமை டைப் பண்ணுற அப்படின்னா வந்து அதை வந்து உன்னால் என்ன பண்ண முடியும்னா மானிட்டர் மூலியமாக பார்க்க முடியும். So that we called monitor as a visual display unit. So visual நம்ம செய்யறத காட்டுறதுனால தான் நம்ம அதை என்னன்னு கூப்பிடுறோம்? visual display unit ன்னு நம்ம கூப்பிடுறோம். Next keyboard வந்து keyboard is used to type the alphabets and numbers etc. etc. ஸோ அதில் இருக்கிற பட்டன்ஸ் எல்லாம் நம்ம என்னென்னு கூப்பிடுவோம்னா we called as a keys. அதில் இருக்க பட்டன்ஸ் எல்லாம் நம்ம கீஸ்ன்னு கூப்பிடுவோம். ஸோ அதில் இருக்கிற ஆல்ஃபபெட்ஸ் எல்லாம் நம்ம என்னென்னு கூப்பிடுவோம்னா ஆல்ஃபபெட் கீ அப்படின்னு கூப்பிடுவோம். நம்பர்ஸ் எல்லாம் வந்து நம்பர் கீ அப்படின்னு கூப்பிடுவோம். ஸோ we are using for example we are typing any name or typing any letter means it can be shown by the monitor. நீ வந்து கீபோர்டை யூஸ் பண்ணி ஒரு லெட்டரோ இல்லை ஏதோ ஒரு ஆல்ஃபபெட்டில் ஏதாவது ஒரு ஏபிசிடியே நீ டைப் பண்ணுற அப்படின்னா அந்த ஏபிசிடி உனக்கு எங்கே தெரியும்? நீ டைப் பண்ணும்போது மவுஸில் பார்த்து டைப் பண்ணுவேன். டைப் பண்ணுறது எல்லாம் உனக்கு எங்கே வரும்? மானிட்டரில் வரும். ஸோ நீ ஏதாவது ஒரு நம்பர் ஃபார் எக்ஸாம்பிள் டு யூஸ் கீபோர்ட் இஸ் யூஸ்டு டு புட் மேத்தமெட்டிக்கல் ஆல்சோ. ஸோ நீ மேத்தமெட்டிக்கல் மேக்ஸ் போடுற அப்படின்னா வந்து ஒரு அடிஷனோ இல்லை ஒரு சப்ராக்ஷனோ ஏதாவது போடுறேன்னா நீ அதை போடுற அந்த நம்பர்ஸை நீ டைப் பண்ணுற நம்பர்ஸ் வந்து உனக்கு எங்கே தெரியும்னா உனக்கு மானிட்டரில் டிஸ்பிளே ஆகும்.
So keyboard is used to type the alphabets or numbers etc. Okay children? Yes. Next, mouse is used to draw pictures. ஸோ மவுஸ் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா பிக்சர்ஸ் எல்லாம் ட்ரா பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது. ஸோ ஏதாவது ஒரு நாங்கள் கம்ப்யூட்டரில் சிஸ்டமில் இருக்கிற ஏதாவது ஒரு ஐகான்ஸை போய் நம்ம டச் பண்ணணும்னா வி யூஸ் த மவுஸ். ஸோ அதை போய் நம்ம அதில் வந்து ஒரு ஆரோ மார்க் மாதிரி வரும். அந்த ஆரோ மார்க்கை போய் நம்ம கொடுத்தோம் அப்படின்னா வந்து அது என்ன ஆகும்னா அந்த இடத்துக்கு இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் அங்கே வந்து ஒரு சேவுங்கிற ஆப்ஷனே இருக்குதுன்னு வச்சுக்கோ. சேவ் உனக்கு கொடுக்கணும் அப்படின்னா போய் உன்னால் ஃபிங்கர் வச்சு டச் பண்ண முடியாது இல்லையா. ஸோ பை யூஸிங் அ மவுஸ் யூ கேன் டச் த சேவ் ஆப்ஷன். நீ அந்த ஆப்ஷனை வந்து மவுஸை யூஸ் பண்ணி தொட முடியும். மவுஸ் ஹேஸ் த 2 buttons, லெஃப்ட் பட்டன் அண்ட் ரைட் பட்டன். அதில் வந்து 2 பட்டன்ஸ் இருக்கும். நடுவில் வந்து ஸ்க்ரால் வீல் ஒன்று இருக்கும். ஸோ ஸ்க்ரால் வீலும் அதில் இருக்கும். நெக்ஸ்ட்டு மவுஸை யூஸ் பண்ணி நீ வரைகிற பிக்சர்ஸு, மவுஸை யூஸ் பண்ணி நீ கொடுக்குற கலர்ஸ், யூஸிங் த மவுஸ் யூ கேன் கிவ் த கலர்ஸ் ஆல்சோ. ஸோ வந்து நீ ஒரு பிக்சர் வரைஞ்சதுக்கு நீ கலர் கொடுக்க போகிறனால அதுக்கும் வந்து நீ என்ன பண்ணிக்கலாம், மவுஸை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ வந்து அதுவுமே நீ எங்கே பார்க்க முடியும்னா மானிட்டரில் என்ன செய்ய முடியும், பார்க்க முடியும். Next, CPU. CPU is the abbreviation of Central Processing Unit. CPU ஓட abbreviation என்னமா, Central Processing Unit அப்படின்னு கூப்பிடுவோம். So CPU is called as the brain of the computer. CPU நம்ம என்னன்னு சொல்வோம்னா brain of the computer அப்படின்னு சொல்வோம். Why we called the CPU as a Central Processing Unit, brain of the computer means நம்ம சிபியூவில் நம்ம கம்ப்யூட்டரில் என்ன விஷயம் நம்ம பண்ணாலும், ட்ரா பண்ணுறது, டைப் பண்ணுறது, என்ன பண்ணாலும் சேவுங்கிற ஆப்ஷனுக்கு போய் நம்ம சேவ் கொடுத்துட்டோம் அப்படின்னா வந்து எவ்வளோ நாள் ஆனாலும் அது என்னவே ஆகாது, டெலீட்டே ஆகாது. ஸோ அது எல்லாத்தையும் என்ன பண்ணிக்கோன்னா ஸ்டோர் பண்ணிக்கோ. அப்படி ஸ்டோர் பண்ணி மெமரைஸ் பண்ணி வச்சுக்கிறதுக்கு கம்ப்யூட்டருக்கு ஹெல்ப் பண்ணுறது யாருன்னா இந்த சிபியூ தான். ஸோ தட் வி ஆர் கால்டிங் சென்ட்ரல் ப்ராசஸிங் யூனிட் ஆஸ் அ பிரெயின் ஆஃப் த கம்ப்யூட்டர். அதனால தான் நம்ம அதை என்னென்னு சொல்கிறோன்னா வந்து கம்ப்யூட்டரோட பிரெயின் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இதில் 5 பாயிண்ட்ஸ் நம்ம பார்த்தோம் இல்லையா. ஸோ மானிட்டர் நம்ம என்னென்னு சொல்வோம், விஷுவல் டிஸ்பிளே யூனிட் சொல்வோம். பிகாஸ் வாட் ஆர் த திங்ஸ் வி ஆர் டூயிங் இன் த கம்ப்யூட்டர் வி கேன் see by the monitor. நெக்ஸ்ட் கீபோர்ட் வந்து அதில் இருக்க கீஸ் எல்லாம் நம்ம என்னென்னு சொல்வோம், அதில் இருக்க பட்டன்ஸ் எல்லாம் நம்ம என்னென்னு சொல்வோம், we called as a keys to type a letters or to type a name or to type a alphabets or to type a number it can be used. Next, mouse is used to draw the picture or to color the pictures. நீ வந்து ஏதாவது ஒரு கலர் பண்ணணும், ட்ரா பண்ணணும்னா you can use the mouse. By using the mouse you can draw any pictures. CPU, Central Processing Unit, is called as the brain of the computer. So it will be memorized all the things into the monitor, into the computer. Okay children? Yes. So now I am sitting in the computer lab children. Have you all viewed the computer? This is called as a computer. So computer la irukra parts நம்ம பார்த்தோம் இல்லையா, இதுதான் computer. So this is a monitor and this is a keyboard, this is a mouse and this is a CPU. Here you see monitor. So monitor looks like a television screen, isn't it? பார்க்கிறதுக்கு டிவியோட ஸ்க்ரீன் மாதிரி இருக்கு இல்லையா. எஸ். ஸோ வாட் ஆர் ஆல் த திங்ஸ் வி ஆர் டூயிங் இன் த கம்ப்யூட்டர் வி கேன் see by the monitor. ஸோ நம்ம என்னெல்லாம் கம்ப்யூட்டரில் பண்ணாலும் அது எது வழியாக நம்மளால் பார்க்க முடியும் அப்படின்னா வந்து மானிட்டர் வழியாக தான் பார்க்க முடியும். ஸோ விஷுவலாக நமக்கு மானிட்டர் காட்டுறதுனால தான் நம்ம அது என்னன்னு சொல்கிறோம், விஷுவல் டிஸ்பிளே யூனிட் அப்படின்னு நம்ம கூப்பிடுறோம். ஸோ தட் வி ஆர் காலிங் விஷுவல் டிஸ்பிளே யூனிட்டை, மானிட்டரை நம்ம அதனால தான் அப்படி கூப்பிட்டுருக்கோம். ஸோ கீபோர்டு, மவுஸு எதை யூஸ் பண்ணாலும் அதை விஷுவலாக நம்ம பார்க்கக்கூடியது நம்ம கம்ப்யூட்டரை வச்சு தான், நம்ம டிஸ்பிளே வச்சு தான், நம்ம இந்த மானிட்டரை வச்சு தான், மானிட்டரோட டிஸ்பிளே வச்சு தான் நம்ம பார்க்க முடியும். ஓகேவா சில்ட்ரன்? எஸ். நெக்ஸ்ட்டு திஸ் இஸ் அ கீபோர்ட். ஸோ have you all viewed this keyboard? எஸ். இதில் இருக்க பட்டன்ஸை நம்ம என்னன்னு சொல்வோம்னா வந்து கீஸ் அப்படின்னு சொல்லுவோம். திஸ் இஸ் இங்கே வந்து ஆல்ஃபபெட்ஸ் இருக்கு இல்லையா. ஸோ these alphabets keys are called as a alphabet key. நம்ம இந்த கீஸ் எல்லாம், இந்த பட்டன்ஸ் எல்லாம், இந்த ஆல்ஃபபெட் பட்டன்ஸ் எல்லாம் நம்ம என்னன்னு சொல்வோம்னா ஆல்ஃபபெட் கீ அப்படின்னு சொல்லுவோம். அண்ட் த நம்பர் பட்டன்ஸ் ஆர் கால்ட் as a நம்பர் கீ. இந்த நம்பர் பட்டன்ஸ் எல்லாம் நம்ம என்னன்னு சொல்வோம்னா நம்பர் கீஸ் அப்படின்னு சொல்லுவோம். அண்ட் இந்த பெரிய பட்டன் இருக்கு இல்லையா, திஸ் இஸ் கால்ட் as a ஸ்பேஸ் பார் கீ. ஸோ இதை வந்து ஸ்பேஸ் பார் கீ அப்படின்னு சொல்லுவோம். இந்த நம்பர் கீ வந்து இங்கேயும் இருக்கும், லெஃப்ட் ஹேண்ட் சைடு இந்த சைட்லேயும் இருக்கும் நம்பர் கீஸ். ஸோ நீ வந்து இங்கே ஏதாவது எஸ், ஏ அது மாதிரி ஏதாவது நீ டைப் பண்ணுற அப்படின்னா வந்து ஃபார் எக்ஸாம்பிள் யுவர் டைப்பிங் யுவர் நேம் மீன்ஸ் இட் வில் பி ஷோன் பை த மானிட்டர். ஸோ நீ ஏதாவது டைப் பண்ணுற, நம்பர் டைப் பண்ணுற அப்படின்னா வந்து அது எது வழியாக உன்னால் பார்க்க முடியும் அப்படின்னா வந்து மானிட்டர் மூலியமாக நம்மளால் பார்க்க முடியும். ஸோ கம்ப்யூட்டரை யூஸ் பண்ணி நீ லெட்டர்ஸு எது வேணாலும் நீ என்ன பண்ணலாம், நம்பர்ஸு எது வேணாலும் நீ டைப் பண்ணலாம். தென் நெக்ஸ்ட் ஒன் இஸ் மவுஸ். திஸ் இஸ் மவுஸ். ஹேவ் யூ ஆல் வியூட் மவுஸ்? எஸ். In mouse there is a 2 buttons, left button and right button. ஸோ நடுவில் இருக்கிறது ஸ்க்ரால் வீல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ லெஃப்ட் பட்டன், ரைட் பட்டன் 2 பட்டன் இருக்கும், அதை நடுவில் இருக்கிறது வந்து ஸ்க்ரால் வீல். ஸோ மவுஸ் இஸ் யூஸ்டு டு ட்ரா த பிக்சர்ஸ் அண்ட் டு கலர் த பிக்சர்ஸ். நீ ஏதாவது ஒன்று வரையணும் அப்படின்னாலும் வந்து அதுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு மவுஸை யூஸ் பண்ணி வரையலாம். அந்த பிக்சருக்கு நீ கலர் கொடுக்கணுனாலும் மவுஸை யூஸ் பண்ணி கலர் கொடுக்க முடியும். ஸோ நீ பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தியா மவுஸ் வந்து இப்படி அசையும் போது அங்கே என்ன ஆகுது, அந்த ஆரோ மார்க் என்ன பண்ணுது, மூவ் ஆகுது. ஹேவ் யூ ஆல் வியூட்? ஸோ அதுதான் இது மவுஸ் பாயிண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மவுஸ் பாயிண்ட் இப்போ உனக்கு கம்ப்யூட்டர் தொடணுன்னா நீ போய் அதை கொடுத்தீங்கன்னா காட்டுது பாருங்கள். ஸோ அங்கே கிளிக் கொடுத்தீங்கன்னா அது ஓப்பன் ஆகும்.
ஸோ இதை வந்து மவுஸ் பாயிண்டர், இந்த ஆரோ வந்து நம்ம மவுஸ் பாயிண்டர் அப்படின்னு சொல்லுவோம். By using the mouse we can draw the pictures and we can color the pictures. And this is called as a CPU. CPU is called as a brain of the computer, central processing unit. ஸோ இதை நம்ம என்னென்னு சொல்கிறோம், பிரெயின் ஆஃப் த கம்ப்யூட்டர் சொல்கிறோம். எதனால் அப்படின்னா வந்து நம்ம என்ன டைப் பண்ணாலும், என்ன வந்து பிக்சர் வரைஞ்சாலும், என்ன பண்ணாலும் சேவுங்கிற ஆப்ஷனில் போய் நம்ம சேவ் கொடுத்துட்டோம் அப்படின்னா வந்து எப்போவுமே அது என்ன ஆகாதுன்னா டெலீட்டே ஆகாது. ஸோ எல்லா விஷயத்தையும் கரெக்டாக அதை மெமரைஸ் பண்ணி வச்சுக்கிறதுனால தான் அதை வந்து நம்ம என்ன சொல்கிறோம், மெமரைஸ் பண்ணி வச்சுக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுறது யார் அப்படின்னா வந்து இந்த CPU தான். ஸோ தட் we are calling CPU as the brain of the computer. ஸோ இதுதான் கம்ப்யூட்டர். இதில் நடக்கிற ப்ராசஸிங்கை வந்து எது மூலியமாக நடக்குதுன்னா, நம்ம மானிட்டரில் நம்ம பார்க்க முடியாது எல்லாமே வந்து கீபோர்டில் டைப் பண்ணுறது, மவுஸை யூஸ் பண்ணி பண்ணுறது, இது எல்லாமே வந்து நமக்கு எதில் போய் ஸ்டோர் ஆகுது அப்படின்னா வந்து மானிட்டரில் போய் ஸ்டோர் ஆகுது. ஸோ அது ஸ்டோர் ஆகிறதுக்கு ஹெல்ப் பண்ணுறது தான் CPU. ஓகே சில்ட்ரன். ஸோ வாட் ஆர் ஆல் த மெயின் பார்ட்ஸ் ஆஃப் த கம்ப்யூட்டர் சில்ட்ரன்? இன்றைக்கி நம்ம என்னெல்லாம் பார்த்தோம் மெயின் பார்ட்ஸ், கம்ப்யூட்டரோட மெயின் பார்ட்ஸ்? எஸ், மானிட்டர் பார்த்தோம், கீபோர்ட் பார்த்தோம், மவுஸ் பார்த்தோம், CPU பார்த்தோம். Isn't it? Yes. I hope you are all enjoy the class children. Thank you children. We will meet in the next class.